श्लोकम पाकला श्लोका नंबर 17 पिताहमस्य जगतः माता धाता पितामहः वेद्यं पवित्र ओंकारः रक्षामयजुरेव च अहम अस्य जगतः पिता. ஸோ இதுவும் வந்து விஸ்வரூப ஈஸ்வரா டாபிக் தான். ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? அஸ்ய ஜகத்தः பிதா அகம். இந்த ஜகத்துடைய தந்தை நான் தான், அப்பா நான் தான். ஸோ இந்த கிரியேஷனுக்கு நான் தான் பேரண்ட் அப்படின்னு சொல்கிறார். என்கிட்டே இருந்து தான் இந்த கிரியேஷன் வந்தது. ஸோ ஃபாதர் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம என்ன கேட்போம்? ஹூ இஸ் தி மதர் அப்படின்னு கேட்போம்ல. உடனே மாதா அப்படின்னு பக்கத்துலேயே போட்டார். நீ அந்த கேள்வியும் கேட்காத, அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான். அதனால தான் அதை டெபிக்ட் பண்ணுறது தான் அர்த்தநாரீஸ்வரர். ரெண்டுமே நான் தான். சரி, அம்மாவும் நான் தான் அப்பாவும் நான் தானே என்ன அர்த்தம்? என்ன டெக்னிக்கலாக என்ன மீன் பண்ணுறேன்? நான் தான் நிமித்த உபாதான காரணம். பார்த்தோம்ல, காரணம் பற்றி படிக்கும்பொழுது ரெண்டு விதமான காரணமும் ஈஸ்வரா தான் அப்படின்னு. அப்போ அபின்ன நிமித்த உபாதான காரணம் நான் தான் அப்படிங்கிறதை பகவான் நான் தான் அப்பா நான் தான் அம்மா அப்படிங்கிறது மூலமாக சொல்கிறேன். சரி, இப்போ பகவான் தான் எல்லாரோட அப்பா அப்படின்னா அந்த பகவானுடைய அப்பா யார்? அந்த மாதிரி டவுட்டு கூட நமக்கு வரக்கூடாதுன்றனால பிதாமகா அப்பி அகம் ஏவ, நான் தான் தாத்தாவும் கூட அப்படின்னு சொல்கிறார். கிராண்ட் ஃபாதர் யாருன்னா நான் தான் அது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாருங்க? எனக்கு அப்பான்னு யாரும் கிடையாது அப்படிங்கிறதை நான் தான் தாத்தா அப்படின்னு சொல்கிறது மூலமாக சொல்கிறார். அப்படின்னா காஸ்லெஸ் காஸ் அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து அதாவது இப்போ ஒரு காரணம் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அதனால் பகவான் சொல்கிறார் காரணமற்ற காரணம் நான், காஸ்லெஸ் காஸ், ஃபாதர்லெஸ் ஃபாதர். தாத்தா, தாத்தானா என்ன அர்த்தம்? கொடுப்பவர். என்ன கொடுக்குறார்? கர்ம பல தாத்தா. ஸோ கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் நான் தான் வந்து எல்லா ரிசல்ட்டையும் கொடுக்குறேன். ஒரு சரீரத்தையே இப்போ எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கார் பகவான் நமக்கு? நம்மளுடைய கர்ம பலனை பேஸ் பண்ணி தான். மனுஷனாக பிறக்கணுமா மிருகமாக பிறக்கணுமா எல்லாமே நான் வந்து அந்த கர்ம பலனை பேஸ் பண்ணி எல்லாருக்கும் நான் தான் அதனுடைய அந்த ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ உயிரோடு இருக்கும்போதே நமக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாமே என்னது? பகவான் நமக்கு கொடுக்குற விஷயங்கள் தான் இல்லையா? அக்கார்டிங் டு அவர் கர்ம பலம். ஸோ நம்ம என்னெல்லாம் ரிசீவ் பண்ணுறோமோ, இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டதுன்னா கூட அது கூட யார் கொடுக்குறா நமக்கு? பகவான் தான் அதையும் நமக்கு கொடுக்குறார். நல்லது நடந்தால் மட்டும் பகவான் என்னை சூப்பராக வச்சுட்டுருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். கெட்டது நடந்தது அப்படின்னா பகவானை போட்டு திட்டுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பகவான் கொடுக்குறார் அப்படின்னா பகவான் வந்து அவருடைய விருப்பு வெறுப்பை பேஸ் பண்ணி கொடுக்குறாரான்னா நம்மளுடைய விருப்பு வெறுப்பை பேஸ் பண்ணி நாம் பண்ண கர்மாவுக்கு பகவான் வந்து என்ன கர்ம பலனை கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுப்பார். ஸோ ரைட் டைமில் ரைட் பிளேஸில் ரைட் பர்சனுக்கு என்ன ரைட்டு விஷயத்தை கொடுக்கணுமோ அதை பகவான் வந்து கொடுப்பார். ஸோ என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு ஏற்படுறதோ அது எல்லாமே வந்து நாம் டிசர்வ் பண்ணுறது தான். இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? நான் யாருக்குமே ஒரு துரோகமே நினச்சதில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வந்தது? சரி, அப்படியே நீங்கள் ரொம்ப நல்லவாளாகவே இருந்துட்டு போங்களேன்.
எவ்வளவு காலமாக நல்லவாளாக இருந்திருப்பேள்? மேபி உங்களுக்கு ஞாபகம் இருந்து எவ்வளவு காலம் நல்லவாளாக இருந்திருப்பேள்? மேக்ஸிமம் ஒரு 10-15 வருஷமாக, சரி ஒரு 20 வருஷமாக, அதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அதனால் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ஆமாம் எப்போ என்ன பண்ணினோமோ நமக்கு தெரியாது, அதெல்லாம் ஞாபகம் இருக்காதுல்ல. இன்னைக்கு காத்தால் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதே நமக்கு ஞாபகத்துக்கு இல்லை. இன்றைக்கி என்ன சாப்பிட்டதெல்லாம் விட்டுங்க, கிளாஸ் ஞாபகம் இருக்குமா? முதல்ல ஞாபகம் இருக்கிறது இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் பகவான் அதையெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுண்டு அதுக்கேற்ற மாதிரியான பலனை நமக்கு கொடுப்பார். ஸோ நம்மளுக்கெல்லாம் ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்று எனக்கு கஷ்டம், எனக்கு கெட்டது நடக்கிறது, இதோடு நிறுத்தினா கூட போகிறோம். ஆனால் என்ன பண்ணுவோம்? அவனுக்கு எல்லாமே நல்லா நடக்கிறதே. இதுதான் நம்மளுக்கு அடிஷ்னல் சம்சாரா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கஷ்டம் வந்துன்னா சரி, நான் எதையோ பண்ணேன், நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிடலாம். இன்னொருத்தருக்கு நல்லது நடக்கும் பொழுது அந்த பர்சனை நல்லவான நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அவளுக்கு நல்லது நடக்கிறதுனா பூர்வ ஜென்மத்தில் அவள் என்ன நல்லது பண்ணாலும் அதுக்கு அந்த நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீ பூர்வ ஜென்மத்தில் என்ன கெட்டதை பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி நீ இப்போ கஷ்டப்படுற. ஸோ அதனால் எனக்கு மட்டும் ஏன் இது நடக்கிறது, அந்த கேள்வியை நாம் கேட்கக்கூடாது. இப்போ எவ்வளோ இடத்துல நிறைய பேர் இப்போ அப்பாவி மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னா நமக்கு மனசு வேதனையாக தான் இருக்கும். பட் அந்த அப்பாவி மக்கள் கஷ்டப்படுறான்னா அது கூட எதனால்? அவளுடைய பூர்வ ஜென்ம பாவமோ எதுவோ அதனால அவள் கஷ்டப்படுறா. சரி, அதுக்காக அவளே கஷ்டப்பட்டுட்டோம், அவள் பூர்வ ஜென்ம விஷயம் அப்படின்னு விட்டுடலாமான்னா உன் சைட்லேருந்து அவளுக்கு நீ என்ன பண்ணணுமோ பண்ண முடியும் அப்படின்னா ஹெல்ப்லாம் பண்ணணும். ஆனால் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னா நமக்கு அதுக்கு ஆன்சர் தெரியும் இல்லை? லா ஆஃப் கர்மா படி அது எல்லாம் நடக்கிறது. ஸோ கர்ம பல தாத்தா. நெக்ஸ்ட் என்ன? வேத்தியம். வேத்தியம் அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்ட்டாக நம்ம ஏதாவது இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஈஸ்வரா. ஞேயம் அப்படின்னு அர்த்தம். த ஒன் விச் இஸ் டு பி நோன், அதுதான் வேத்தியம். அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மாண்டூக்கிய உபனிஷத் அதை தான் விக்ஞேயம் அப்படின்னு நமக்கு சொல்கிறது. ஏன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் நாலேஜ் ஈஸ்வராவை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா நம்மளுக்கு நிறையா இப்போ அறிவு பசி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அது நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது. ஜென்ரலாக என்ன பசி இருக்கும்? வயத்து பசி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இமோஷனல் பசி அப்படின்னு சொல்லலாம். இமோஷனல் பசின்னா என்ன அர்த்தம்? அது எல்லாருக்குமே இருக்கும். ஆக்சுவலி எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும், இதுதான் இமோஷனல் பசி. ஆனால் நீ எப்படி நடந்துப்ப எல்லாருக்கிட்டேயும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் நான் எப்படி நடந்துட்டாலும் எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும். அதனால் என்ன பண்ணுவோம்? என்னை எல்லாருக்கும் பிடிக்கிறதா பிடிக்கலையா, பிடிக்கிறதா பிடிக்கலையா அப்படின்னு விதமாக செக் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த செக்கு பண்ணுறோங்கிறது அடுத்த வாழ்க்கை தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, நிஜமாகவே நம்மளை பிடிக்காமல் போயிடும். தெரியாத வரைக்கும் பழச்சிடலாம். பட் கண்டுபிடிச்சிட்டா செக் பண்ணிகிட்டே இருக்கா ஒரு வாட்டியும் அப்படின்னு நிஜமாகவே அவளுடைய துவேஷ லிஸ்ட்டில் நாம் வந்துடுவோம். இது இமோஷ்னல் பசி. அது மாதிரி அறிவு பசி நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் சில பேருக்கு இருக்கும். என்ன? நான் ஏன் பிறந்திருக்கேன்? இது நிஜமாக நிறைய பேர் ஏன் பிறந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாள். உலகம்னா என்ன, ஈஸ்வரானா யார், இந்த மாதிரி இதெல்லாம் அறிவு பசிக்கு கீழே வரும். அந்த மாதிரி அறிவு பசியெல்லாம் நமக்கு போகணும் அப்படின்னா அதுதான் வேத்தியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். பகவானை பற்றி தெரிஞ்சுண்டா அந்த அறிவு பசி நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன? பவித்ரம். பவித்ரம் அப்படின்னு சொன்னால் கிரேட்டஸ்ட் பியூரிஃபையர் அப்படின்னு அர்த்தம். புனாதி இதி பவித்ரம், பாவயதி இதி பவித்ரம். ஸோ இந்த ஏதாவது ரிச்சுவல்லாம் பண்ணும் பொழுது பவித்ரம் போட்டுக்கோங்கோ அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த தர்பையை
இப்போ பவித்ரம் அப்படின்னா என்ன பண்ணுறது? அந்த தர்பை நம்மளை பியூரிஃபை பண்ணுறது. எதை பியூரிஃபை பண்ணுறது? சூக்ஷ்ம சரீரத்தை அந்த தர்பை வந்து பியூரிஃபை பண்ணுறது. ஸோ ஸ்பிரிச்சுவலி நம்மளை வந்து அது பியூரிஃபை பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன? ஓம்காரஹா. ஸோ இதெல்லாம் யார்? பகவான் சொல்கிறார், இதெல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறார். ஓம்காரானா நமக்கு தெரியும் இல்லை, எல்லா வேதத்துடைய சாரமும் வந்து அந்த ஓம் அப்படிங்கிற சப்தம். வேதத்தை வந்து கண்டென்ஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு லெவலில் கண்டென்ஸ் பண்ணால் அதை காயத்ரி அப்படின்னு சொல்கிறோம். காயத்ரியே ஃபர்தராக கண்டென்ஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஓம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பகவான்? ரிக் சாம யஜுர் ஏவ. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இது எல்லாமும் கூட நான் தான். இப்போ ரிக் மந்திரம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மீட்டரோடு இருக்கும். நம்மளால் வந்து அழகாக அதை படிக்கலாம். ஒரு பொயட்டிக் காம்போசிஷனாக இருக்கும். அதனால தான் நீ கிளாஸில் கூட பார்த்தோமா, ரிக் வேதம்னா பத்திய ரூபம், யஜுர்வேதம்னா கத்திய ரூபம் ப்ரோஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். சாமவேதம் வந்து கான ரூபம் மியூசிக்கல் ஃபார்மேட்டில் அது இருக்கும். அதனால தான் சாம பாராயணம் சொல்ல மாட்டா, சாம கானம் அப்படின்னு சொல்லுவாள். ரிக்வேத பாராயணம் யஜுர்வேத பாராயணம் சொல்லுவாள். ஆனால் சாம கானம் ஏன்னா அது வந்து மியூசிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால. ஏன் அதர்வண வேதாவை மென்ஷன் பண்ணலை? அதர்வண வேதத்தில் இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த யாகம் பண்ணணும் அந்த யாகம் பண்ணணும் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதர்வண வேதத்தில் இல்லாததுனால பகவான் வந்து அதை இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ 3 வேதம்னா 4 வேதமும் நான் தான் அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறார்.